வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால பல பேர் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா தொட்டதுக்கெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு சொன்னதையே திருப்பி சொன்னுக்கிட்டு சுட்ட தோசையே சுட்டுக்கிட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்காதா? நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் ஒரு புது விதமான கம்ப்ளைண்ட்டாக வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா எல்லோரும் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே போர் அடிச்சிடும். நம்ம சேனலோட வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். உங்களுக்கும் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாயிடும். அதனால தான் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் பார்த்திங்கன்னா நான் தேடி பார்த்து தான் நான் ஒன்று எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வைஃபர் ஐசி ஃபால்ட்டு, அதாவது வைஃபர் ஐசி கிடையாது. இதில் போட்டிருக்கிற ஐசி என்ன அப்படிங்கிறது காமிச்சிட்றேன். பொதுவாக இப்போ வரக்கூடிய சில இண்டக்ஷனுக்கு எல்லாமே வைஃபர் ஐசி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டிருக்க ஐசி நம்பர் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா FSD 12Aன்னு போட்டிருக்காங்க. பட் நிறைய பேர் இந்த ஐசி ஒரு வித்தியாசமாக இருக்கே, 12A அப்படின்னா வைஃபர் 12 இருக்கலாமா அப்படின்னு பல பேர்த்துக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். உண்மைக்கு இது வைஃபர் 12 தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஐசிக்கு பதிலாக FSD 12A அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வைஃபர் 12 தாராளமாக போடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது சேம் போர்டு தான் என்கிட்ட. சேம் 2 போர்டும் நமக்கு இதே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. PIC 20.0 மாடல் தான். இப்போ இதில் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் போட்டிருக்கானா அந்த நம்பர் வேறு மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு HT 7A6 6312 இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் பார்த்திங்கன்னா HT 7A6312. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்பர் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு என்ன, இந்த நம்பர் நீங்கள் மார்க்கெட்டில் தேடி பார்ப்பீங்க, இந்த ஐசி கேட்டு பார்ப்பீங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு ஈக்குவலன் நீங்கள் வைஃபர் 12 போட்டுக்கலாம். இப்போ நான் காமிச்ச 2 ஐசிக்குமே வைஃபர் 12 தான், நீங்கள் கன்ஃபியூஸாக ஆகிக்க வேண்டாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பரும் இப்போ காமனாக எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் இப்போ வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஐசி பார்த்திங்கன்னா இதுதான், அதாவது AP8012ன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இதுவும் வைஃபர் ஐசியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது, இது வைஃபர் ஐசி கிடையாது. சேம் இது ஐசி நீங்கள் வாங்கி போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் ஐசி நீங்கள் போடலாம், தப்பு இல்லை. வைஃபர் 12க்கு உங்களுக்கு காமனாக மேக்ஸிமம் அதே ஐசி போட்டுக்கலாம், மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த AP8012 அப்படிங்கிற நம்பருக்கு ஈக்குவலண்ட் எது போடலாம் அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு கன்ஃபியூஸாகவே இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா AP8024 போடலாம். AP8048A அப்படிங்கிற நம்பர் வரும். 8048B, அதிலே 48C, AP8064 இந்த மாதிரி நம்பர் எல்லாமே ஈக்குவல்னு தான், அது போடலாம். இப்போ இந்த ஈக்குவலுக்கு என்ன நம்பர் அப்படிங்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வைஃபர் 12க்கு காமனாக ஈக்குவல்டு இல்லை, அது அவைலபிள் தான். இந்த மாதிரி AP8012 அப்படிங்கிற ஈக்குவல்டு இந்த மாதிரி ஐசிக்கெல்லாம் உங்களுக்கு ஈக்குவல்டு ஐசி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வரைக்கும் நான் போட்டதில்லை, இனிமேல் உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி நான் அதுக்கு ஈக்குவல்டு ஐசி என்ன போடலாங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க ஐசி மாற்றி பார்த்துருக்காங்க. ப்ரோக்ராம் ஐசி கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு அதையும் மாற்றி பார்த்துருக்காங்க. பட் எல்லாம் மாற்றினவங்க ஒரு சின்னதாக ஒரு காமெடி சொல்லலாம், எல்லாம் பண்ணவன் மண்டைக்கு மேலே இருக்கிற கொண்டையும் மறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன மெயின் கம்ப்ளைண்ட்னா, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகணும், அதாவது ஒரு மனிதனுடைய இதயம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஆல் இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்லோ ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். இந்த ஸ்லோ ஃபங்க்ஷனை கொஞ்சம் ஹை ஃபங்க்ஷனாக மாற்றணும்னா இந்த கெப்பாசிட்டர் தேவை. ஒரு மனிதனுடைய இதய துடிப்பு உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கிறத கொஞ்சம் ஹையாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி பேஸ் மேக்கர் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஐசி ஒர்க் பண்ணணும்னா மனிதனுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. பட் இந்த ஐசிக்கு 4.7 50 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டிருப்பான். இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஐசியினுடைய ஃபங்க்ஷன் டெத் ஆயிரும். பட் உங்களுக்கு வோல்ட்டு வர மாதிரி காமிக்கும், 6 வோல்ட் வரலாம், ஃபஸ்ட்டு பின்னில் 6 வோல்ட்டு 9 வோல்ட் இந்த மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. 19 வோல்ட்டும் இந்த ஃபேனில் வராது, ஃபங்க்ஷனில் வரக்கூடிய உங்களுக்கு 5 வோல்ட்டும் வராது, 19 வோல்ட்டும் வராது. ஏன் அப்படின்னா
இந்த ஐசி ஆசிலேஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா வோல்ட்டுமே வரும். அதுக்கு நமக்கு இந்த 4.7 50 வோல்ட் கெப்பாசிட்டர் கம்பல்சரி நீங்கள் மாற்றணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் அதை லைவாக வந்து இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ டிஸ்பிளே போர்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. சரிங்க, டெட்டில் இருக்குது. இதை நான் வந்து கட் பண்ணல, எடிட் பண்ணல, ஒன்றுமே இல்லை. நான் வந்து இப்போ இதை லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கேமரா கொஞ்சம் மேலே ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆகணுன்னா இந்த கெப்பாசிட்டரை நான் கழட்டவே இல்லை. இப்போ நான் இதை வந்து பின்னாடி திருப்பி வச்சுக்கிறேன். சரிங்களா, திருப்பி வச்சுட்டேன். இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு அடியில் நான் வந்து ஒரு 4.7 50 வோல்ட் கெப்பாசிட்டர் நான் கையில் ஒன்று எடுத்திருக்கேன். சரிங்களா, 4.7 63 வோல்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கெப்பாசிட்டரை வந்து நான் அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கவனிக்கணும், இது வந்து உங்களுக்கு மைனஸ். சரிங்களா, இந்த மைனஸோட ட்ராக் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெயின் கெப்பாசிட்டர், அதாவது 330 வோல்ட் வரக்கூடிய இந்த இடத்துல இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு இங்கே. இப்போ இது ஐசியோட இங்கே இருக்கக்கூடிய 8வது பின்னு. சரிங்களா, அப்போ இந்த 8வது பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் நம்ம இந்த கெப்பாசிட்டர் வைக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த லைட்டு க்ளோ ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக நான் வைக்கிறேன். இப்போ நமக்கு ஆன் ஆயிடுச்சிங்களா அது. ஸோ இப்போ இந்த ஐசி ஒர்க் ஆகாமல் போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் லைவாக உங்களுக்கு நான் அந்த கெப்பாசிட்டர் வச்சு காமிச்சிட்டேன். ஏன்னா நான் நிறைய பேர் வந்து கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணுறீங்க. அதாவது நல்லா தான் இருக்குது, வோல்டேஜெல்லாம் நல்லா வருதுன்னு பல பேர் வந்து பாதி பேர் கெட்டு போயிட்டீங்க. சொல்கிறது கேட்கவே மாட்டேறீங்க, எதையுமே மாற்றி பார்க்குறதில்ல. மாற்றி பார்க்காம சார் நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன் சார், அதெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை வருது சார். சார் நான் இதை சொல்கிறேன், இது உங்களுக்கு மீறி போனால் என்னோட 100 ரூபா வருதா இல்லை 200 ரூபா வருதா? இதை தூக்கி தூர போட்டுவிட்டு வேறு கழட்டி மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மண்டையை உடச்சி இதை ரெடி பண்ண முடியாமல் இதை கண்டம் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறத ஒரு செகண்டு கேட்டு அதை மாற்றி பார்க்குறதுனால உங்களுக்கு எதுவுமே நஷ்டமாக போகிறதில்ல. எனக்கு இதில் வந்து வெறும் 2 ரூபா செலவு தான். சரிங்களா, இப்போ இந்த ஐசி நீங்கள் மாற்றி பார்த்துருக்கீங்க, ப்ரோக்ராம் ஐசி மாற்றி பார்த்துருக்கிறீங்க, எல்லாத்தையும் இந்த கெப்பாசிட்டி முதல் கூட மாற்றி பார்த்துருக்காரு. பட் போர்டு ஒர்க் ஆகலை. சார் என்னால் முடியல அப்படின்னு என்கிட்ட கொரியர் அனுப்பிச்சிட்டிங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐசி ஃபங்க்ஷன் ஆகாது, நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வராது. சார் நீங்கள் என் வீடியோ விட்டுருங்க, என்ன மாதிரி நிறையா நண்பர்கள் பதிவு போட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்கலாம். நான் சொல்கிறதான் கேட்கல, அவங்க சொல்கிறதாச்சும் நீங்கள் கேட்கலாம். சரி ஓகே, இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடியே பேசிக்கிட்டே இந்த நான் கெப்பாசிட்டரை கழட்டுறேன். இந்த கெப்பாசிட்டர் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நான் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். எதனால் சார் இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்கிறீங்கன்னு பல பேர் சொல்லலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கெப்பாசிட்டரை இந்த பிஎஃப் நான் வளைச்சி காமிச்சிடுறேன். அந்த இடத்துல எவ்வளவு ஃபங்கஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். தெரியுதுங்களா, இங்கே எந்த அளவுக்கு ஃபங்கஸ் பார்த்தீங்களா? இந்த கெப்பாசிட்டர் கீழேயும் ஃபங்கஸ். இப்போ நமக்கு தெரியுதுங்களா, இந்த கெப்பாசிட்டருக்கு எந்த அளவுக்கு ஃபங்கஸ்ஸு. இந்த கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும். அந்த லிக்விடு ஃபுல்லாக வெளியே வந்தோடனே இந்த கெப்பாசிட்டருடைய தன்மை வேலை செய்யாமல் போயிடும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடி அந்த கெப்பாசிட்டர் மட்டும்தான் நான் வந்து செக் பண்ணி காமிச்சேன். மேலே டச் பண்ணோன்னு நமக்கு செட்டு ஆன் ஆச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் மட்டும் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக மாற்றி காமிக்கிறேன். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஐசி போட்டாலும் ஒர்க் ஆகாது. சரிங்களா, நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஐசி வாங்கி போட்டும் வேலை செய்யலை அப்படிங்கும்போது கம்பல்சரி இந்த கெப்பாசிட்டரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 4.7 450 வோல்ட்டு. இந்த கெப்பாசிட்டரோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, எந்த அளவுக்கு நமக்கு
அந்த கெப்பாசிட்டர் நமக்கு ஃபுல்லாக அரிச்சிருச்சு, தெரியுதுங்களா? அப்போ இப்படி இருக்கும்போது அந்த கெப்பாசிட்டர் நமக்கு எப்படி ஒர்க் பண்ணும்? ஃபுல்லாகவே நமக்கு இந்த கெப்பாசிட்டரை அரிச்சங்காட்டி நமக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. பார்த்திங்களா, நல்லா தெரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்தந்த ஃபால்ட்டுக்கு இதை மாற்றி பாருங்கள். நீங்களாம் குத்து மதிப்பாக நல்லா இருக்குன்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம இது என்ன எம்எஃப்டி இதில் போட்டிருக்கு, 4.7 50 வோல்ட். இப்போ நம்ம அதே கெப்பாசிட்டரை நம்ம வேறு ஒன்று எடுத்துக்கலாம். நிறையா நண்பர்கள் நம்ம பதிவை பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் 4.7 50 வோல்ட்டு அதில் இருந்துச்சு, எங்கிட்ட இருக்கிறது 63 இருக்குது வோல்ட்டு, போடலாமான்னு கேட்குறீங்க. நல்லா தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதாவது 4.7 50 வோல்ட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு 25 வோல்ட்டு இல்லை ஒரு 35 வோல்ட்டு போட வேண்டாம். கம்மியான வோல்டேஜ் நீங்கள் போடக்கூடாது. இப்போ 50 வோல்ட்டுக்கு 63 அப்படிங்கும்போது அதிகப்படியான வோல்டேஜ் தானே, தாராளமாக நீங்கள் இதை போடலாம். இப்போ நம்ம அந்த இடத்த லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக போடணும். இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் பிரிண்டட் இருக்கும், அந்த பக்கம் வந்து மைனஸு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு நான் சால்ட்ரிங் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிற பாருங்க. போட்ட அடுத்த செகண்ட்லேயே நமக்கு இது ஆன் ஆகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மனிதருக்கு நம்ம இதயத்துக்கு எப்படி ஃபேஸ் மேக்கர் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த இண்டக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் கெப்பாசிட்டர் மாற்றாமல் ஐசியை நீங்கள் மாற்றினாலும் வேலை செய்யாது. சரிங்களா? இப்போ நம்ம லைட்டாக தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை நான் சீரிஸ் லைனில் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஆன் பண்ணிட்டோம், E0 வருது. E0 வரதுக்கு காரணம் பல பேர் வந்து ஆனால் எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா எனக்கு E0 தான் வருது அப்படிங்கிறீங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், E0 வருதுன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. சரிங்களா? அதாவது நீங்கள் காயில் கனெக்ட் பண்ணலை, காயில் கனெக்ட் பண்ணலைனாலும் உங்களுக்கு E0 எரர் தான் வரும். மேலே பாத்திரம் வைக்கலினாலும் E0 எரர் தான் வரும். நம்ம காயில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு கேட் வோல்ட்டுக்கு உண்டான 2 ஒயர் நம்ம தனியாக கிளிப்பு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்தலாம். இப்போ நான் சீரிஸ் லைனில் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி இப்போ என்ன மாற்றிருக்கோம், இந்த கெப்பாசிட்டர் ஒன்று தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளங்கிறனால நமக்கு எஸ்எம்பி வேலை செய்யலை. ஸோ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கேட் வோல்ட் பார்த்திங்க அப்படின்னா 4.5லேருந்து 2 சம்திங் வரைக்கும் வேரியபிள் ஆகுது. நமக்கு அதே மாதிரி சீரியஸ் லைட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோவாக இருக்குது, இங்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பேரலாக கொடுத்து நமக்கு மேலே பாத்திரம் வச்சு எப்படி ஹீட் ஆகுதுங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஃபியூஸை போட்டோன்னா நமக்கு பேரல் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரீஸ்லேயே போட்டு நம்ம பாத்திரம் மேலே வச்சு நமக்கு எப்படி சென்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நமக்கு காயில் டிடெக்ட் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். E0 பாத்திரம் வச்சா நமக்கு அங்கே டிடெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேரல் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 800 வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து 4.7 கேட் வோல்ட்டு நமக்கு பாத்திரம் ஹீட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். எப்போவுமே வந்து ஒரு இண்டக்ஷன் நீங்கள் ஐஜிபிடி மாற்றிருக்கீங்க, டயோட் மாற்றிருக்கீங்க, கெப்பாசிட்டி 5 MFT 0.30 எல்லாம் மாற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 செகண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பவர் ஆஃப் பண்ணிட்டு ஐஜிபிடி தொட்டு பாருங்கள். இப்போ இந்த ஐஜிபிடி நீங்கள் தொடும்போது பயங்கரமாக கொதிக்கும். அப்படி கொதிச்சதுன்னா கம்பல்சரி ஐஜிபிடி நிற்காது,
ப்ராப்ளம் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஐஜிபிடி கொதிக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் தான் போட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி ஹீட் இருந்தாலே நமக்கு கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இந்த ஹீட் வரத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு உண்டான கேட் வோல்ட்டு நம்ம குறைக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த காயில் வந்து டெஸ்டட் காயில் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தா வேறு மாற்றி போட்டேன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். சொன்ன பார்த்தீங்களா? அதாவது இந்த காயில் நம்ம போடக்கூடிய காயில் வந்து மாற்றி போட்டோம்னா, இப்போ ஒரு இண்டக்ஷன் வருது உங்களுக்கு, காயில் கம்ப்ளைண்ட், அந்த காயில் கட்டிட்டு வேறு ஒரு காயில் போடுறீங்க. அப்படி அந்த காயில் நீங்கள் போடும்போது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 செகண்ட் அடுப்பை ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி பவர் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஐஜிபிடியை நீங்கள் தொட்டு பார்க்கணும் எந்தளவு ஹீட் இருக்குன்னு. சரிங்களா? இப்போ வந்து நான் வேறு காயில் மாற்றிட்டேன். வேறு காயில் மாற்றினதுக்கப்புறமா நான் பார்க்குறேன் 1100 வச்சுருக்கேன். கேட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.4 தான். இப்போ 1000 வச்சுக்கிறேன். ஐஜிபிடி நான் தொட்டு பார்க்குறேன். ஐஜிபிடி ஹீட்டே இல்லை, அப்படியே மிதமான ஒரு ஹீட்டில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி என் கையை வைக்க முடியல, பயங்கரமாக கொதிச்சுது. அதுக்கு காரணம் காயில் நான் வந்து மாற்றி போட்டேங்காட்டி. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயிலுடைய வேல்யூ மாறும்போது உங்களுக்கு காயில் என்ன சார் வேல்யூ இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வேல்யூ இருக்குங்க. காயிலோட இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட டேர்ன்ஸ் சுற்றினா தான் கரெக்டாக ஓடும், இல்லைன்னா ஓடாது, காயில் பேர்ன் ஆகிடும். அந்த மாதிரி தான் இதுக்கும். இப்போ பாருங்கள் ஐஜிபிடி ஹீட்டே இல்லை, அருமையாக ஓடிட்டுருக்கு, நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. கேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடியது 5.8 தான். சரிங்களா? இது வந்து 10K ப்ரீசெட் போட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 10K ப்ரீசெட் தூக்கிட்டு நான் கம்மி உள்ள வேல்யூ போடுறேன். என்ன வேல்யூ போடுறேன் அப்படிங்கிற நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போடக்கூடியது 3.3K. சரிங்களா? ஆரஞ்சு ரெட்டு 10K இருந்த இடத்துல வந்து ஒரு 3.3K நான் போடுறேன். இல்லை நீங்கள் இதோட கம்மியான கே, அதாவது 2.2 இந்த மாதிரி வேல்யூ நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் இதில் 3.6K இருந்தாலும் நீங்கள் போடலாம். மேக்ஸிமம் நீங்கள் இதோட ரெசிஸ்டர் வேல்யூ குறைக்க உங்களுக்கு கேட் வோல்ட்டு கம்மியாக வரும். சரிங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டர் நான் உங்களுக்கு போட்டு செக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 5.8 வரைக்கும் கேட் வோல்ட் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரீசெட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சார் எல்லா அடுப்புக்குமே நீங்கள் இந்த மாதிரி ப்ரீசெட்டுக்கு பதிலாக ரெசிஸ்டர் போடலாமான்னா கம்பல்சரி போடலாம். பட் ஆனால் அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னங்கிற சொல்கிறேன். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 சரிங்களா? அப்போ ஒவ்வொரு இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் தனியாக வரும், இங்கேருந்து ஒரு ட்ராக் தனியாக போகும், 3வது பின்னுக்கும் ட்ராக் தனியாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீசெட் தான் போடணும். அந்த இடத்துல ரெசிஸ்டர் உங்களால் போட முடியாது. அதுக்கு பதிலாக வேறு இடத்துல எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 ட்ராக் ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் ஆப்போசிட்டு நீங்கள் ரெசிஸ்டர் வந்து உள்ளே போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ஆப்போசிட்டு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது 3.3K. இப்போ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ராக் வந்து ஒரே ட்ராக்கு, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம லெக்கு கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஆரஞ்சு ரெட்டு, அப்போ 3.3K. நம்ம ரெசிஸ்டர் சால்டரிங் பண்ணிட்டோம். எப்போவுமே ஒரு ரெசிஸ்டர் வந்து கரெக்டான வேல்யூ பார்த்து போடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ பழையபடி நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு இப்போ கேட் வோல்ட் முதல்ல என்ன கேட் வோல்ட் வந்துச்சு, இப்போ என்ன கேட் வோல்ட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதிலேருந்தே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியும்.
இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக ஹீட் ஆகிட்டு இருக்கும். பட் கேட் வோல்ட் பார்த்தீங்கன்னா அமேசிங், அதாவது 4.5 தான், 4.5 வோல்ட் தான் உங்களுக்கு கேட் வோல்ட் எடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி வந்து ஹீட்டே ஆகாது, கூலாக இருக்கும், அழகாக உங்கள் இண்டக்ஷன் பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த ப்ரீசெட் வந்து நமக்கு ஹை வேல்யூ ஆகிடுச்சு. அதாவது ஹை வேல்யூ ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கேட் வோல்ட் அதிகமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரீசெட் வந்து இந்த ப்ரீசெட் ஹை வேல்யூ ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு கேட் வோல்ட்டு உங்களுக்கு அதிகமாக தான் வரும். இதே லோ வேல்யூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கேட் வோல்ட்டு கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் லோ வேல்யூ போட்டிருக்கேன் அப்படின்னா லோ வேல்யூ போட உங்களுக்கு ஹீட் கம்மியாகிட்டே தான் இருக்கும், கேட் வோல்ட்டும் குறையும். இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ நம்ம இந்த அடுப்பு பக்காவை ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இண்டக்ஷன் பார்க்குறீங்க, என்ன மாடலுங்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களால் ரெடி பண்ண முடியாத பட்சத்துக்கு நமக்கு கொரியர் அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சு கொடுத்துட்றேன். நான் ரீசனபிளாக தான் வாங்குவேன். நீங்கள் கஸ்டமர்கிட்ட என்ன அமௌண்ட் சொல்லி நான் சொல்கிறோமோ நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் PIC 20.0 மாடல். சரிங்களா? இந்த இண்டக்ஷன் தான். வந்த கம்ப்ளைண்ட்டு வைஃபர் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம். இந்த அடுத்த இண்டக்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த கெப்பாசிட்டரை மாற்றி பாருங்கள். சரிங்களா? தயவுசெய்து செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, மாற்றி பாருங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த பதிவில் நம்ம தரமான பதிவில் சந்திக்கலாம். மீண்டும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் எம் கார்த்திகேயன். நன்றி வியூவர்ஸ்.